நடு பஸ் போகிற ரோட்டில் அதெல்லாம் பண்ணல. நான் ஓரமாக தான் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் அவங்க பர்மிஷனோடு தான் பண்ணியிருந்தேன். பண்ணல, கொள்ளடிக்கலை. நான் வந்து உழைச்சி தான் சாப்பிட்றேன். மாஸ்க் போகிறது என் மக்களுக்கு தெரியாமல் பண்ணு தான் நான் மாஸ்க்கு சூஸ் பண்ணது. இது மக்களுக்கு தான் என் ஃபேஸ் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் மாஸ்க் யூஸ் பண்ணி அது பிரயோஜனமே இல்லை, அது பலனும் இல்லை. நான் வந்து யாருக்கும் அச்சுறுத்தல் மாதிரி நான் பண்ணலை. அந்த விஷயம் ஏன்னா அந்த மீடியாக்காரங்க சொன்னாங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ எனக்கு வேணும், இந்த மாதிரி வந்து மேலே இருந்து எனக்கு பிடிச்சா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், அவங்க அந்த ஹோட்டலுக்கு மேலே இருந்து ஒரு ஃபோட்டோ பிடிக்க சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், அந்த ஃபோட்டோ பிடிச்சாக்க அந்த ஹோட்டல் பேர் வந்துடும், நான் ஒரு அந்த ஹோட்டலுக்கு பப்ளிசிட்டி மாதிரி ஆயிரும், அதெல்லாம் வேணாம், நாங்கள் போகலன்னு சொன்னேன். நான் இங்கேயே நின்றுக்கிறேன் சொன்னேன். இல்லை அது வராத மாதிரி நாங்கள் பிடிச்சிக்கிறோன்னு சொல்லி அவங்க சொன்னதால தான் நான் வந்து மேலே போனேன். அதுதான் என்னோடய முதல் தப்பு. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கதாகவும் அதோட மார்க்கெட்டிங்க்கு தான் இதை பண்ண மாரி போலீஸ் தரப்போ சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆமாம், நான் சொன்ன மாதிரி வந்து நான் சலீம் ஸ்வீட் முட்டை மிட்டாய் சொல்லி என்னோடய கடை இருக்குது. ஸோ அந்த கடைக்கு வந்து நான் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நிறைய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். இதே மெரினா பீச்சில் தான் பைக்கில் வந்து முட்டை மிட்டாய் விற்றவன் தான் நான். ஸோ நான் வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்படி இருந்து கூட நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல நான் அசிங்கப்பட மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு வந்து நான் என் பொருளை தான் விற்கிறேன். நான் கொலை பண்ணல, கொள்ளடிக்கலை. நான் வந்து உழைச்சி தான் சாப்பிட்றேன். இது வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு பண்ணுறதால என்னோடய திறமைன்னு சொல்ல முடியாது, என்னோடய அத்தியாவசியம். என் ஃபேமிலி ரன் பண்ணணும், சரி கஷ்டங்கள்லாம் போகணும், நான் ஒரு லெவலுக்கு மேலே வரணும். ஸோ சின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் லெவலுக்கு நான் கடையை வந்து கொண்டு போகணுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிளானுக்காக நான் இது சூஸ் பண்ணேன். லைக் டெடி பியர். ஒரு முக்கியமான சாலை, அந்த அண்ணா சாலை எல்லாமே ஒரு முக்கியமான சாலை. அந்த இடத்துல பண்ணனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல வந்து நைட் டைமில் நிறைய பேர் கூடுறாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி நான் பண்ணுற ஐடியாவிலே நான் வரல. நான் ஆக்சுவலாக 1 ஹவரில் நான் வீடியோவும் எடுக்கலை. நான் அந்த இடத்துல நான் எதுக்காக வந்தேன்னா ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு எப்படி மக்கள் வந்து இது பண்ணுறாங்க, என் கூட எப்படி விளாட்றாங்க, பசங்க எப்படி விளாட்றாங்க. நேற்று எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்க. சின்ன பசங்களாம் வந்து அண்ணா மாஸ்க் கட்டுங்க, நான் உங்களை பார்க்கணும். எல்லாம் ஒரு பொண்ணுலாம் வந்து என்னை விட்டு போக மனசு இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிருந்தேன். என் மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் கிடச்சிது. நான் வந்து இது வந்து நடு ரோட்லலாம் நான் பண்ணலை. இது நடு பஸ் போகிற ரோட்டில் அதெல்லாம் பண்ணல. நான் ஓரமாக தான் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் அவங்க பர்மிஷனோடு தான் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்டுட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சிக்கலாமா அது மாதிரி சொல்லும் போது தான் அவங்க ஃபோட்டோவே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை விளையாடிக்கலாமா அப்படி சொல்லும் போது தான் அவங்க குழந்தைகிட்டே விளையாடிக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் பர்மிஷனோடு தான் பண்ண மக்களோட. நான் யாரையும் அச்சுறுத்தலை, நான் யாரையும் விஷயத்துக்கும் நான் வம்புக்கு போகல, நாங்கள் சண்டை போடலை, நான் எதுவுமே பண்ணலை. ஸோ போலீஸ்காரங்களும் என்னை கைது பண்ணலை. போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸ் வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மக்கள்லாம் கூடுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் உங்களை இது பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து உங்களை கூட்டின்னு வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து எதிர்காலத்தில் வந்து அந்த மாஸ்க்கு யூஸ் பண்ணுவேனான்னு தெரியலை. ஏன்னா வந்து இன்னொரு விஷயமும் அவங்க போட்டதில் இன்னொரு கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். இதே மாதிரி மாஸ்க் போட்டுன்னு நினச்சி அவங்க வேற ஒருத்தங்க அதே மாஸ்க் போட்டு தப்பு பண்ணாங்கன்னா ஸோ உங்கள் மேலே தான் கேஸ் வரும், அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸில் படித்தேன். ஸோ அதை எனக்கு இப்போ தான் உணருது அது. ஸோ அதனால் வந்து இப்போ தான் எல்லாம் ஃபேஸ் பார்த்துட்டீங்க, இனிமேல் மாஸ்க் போட்டு என்ன பிரயோஜனம். ஸோ நான் நல்லது பண்ணோன்னா நான் ஃபேஸோடு பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். இல்லைண்ணா, இப்போது மாஸ்க் போகிறது என் மக்களுக்கு தெரியாமல் பண்ணு தான் நான் மாஸ்க்கு சூஸ் பண்ணது. இது மக்களுக்கு தான் என் ஃபேஸ் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் மாஸ்க் யூஸ் பண்ணி அது பிரயோஜனமே இல்லை, அது பலனும் இல்லை. அது உங்களை மாரி இதுமாரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி பண்ணுற நினைக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க நல்லது பண்ணால் நல்லது சரி, கெட்டது பண்ண வேணாம், இதை நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நிறைய பேர் யோசிக்கலாம், நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்களே ஒரு கஷ்டத்துக்காக தானே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ காசு எங்கேருந்து வந்துடும் அப்படின்னு நிறைய பேருக்கு தாட் இருக்கும். ஸோ வந்து நான் அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறேன்னா, இந்த மாஸ்க் போட்டுட்டு இந்த மக்கள்லாம் வந்து இந்த ஏழையாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வழி இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து காசோ இல்லை அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புனா ஒரு சின்ன ரோட்டு ஷாப் கடையோ இல்லை வாட்டர் பாட்டில் கொடுத்து அவங்களுக்கு எதுனாச்சும் ஒரு சேல்ஸ்மேனாக உருவாக்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி வர காசில் ஒரு 50% ஒதுக்கி அதை வந்து இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து வர காசில் 50% ஒதுக்கி அதே மாதிரி தான் நான் செயினாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்ட தவிர நான் எந்த ஒரு கெட்ட நோக்கத்திலையும் பண்ணலை. நான் நடு ரோட்லேயே நான் பண்ணலை. ஆக்சுவலாக வீடியோ எடுக்கும் போது நள்ளிரவில்
நள்ளிரவில் வந்து நான் நள்ளிரவு அப்படின்னு வந்து நம்ம இதில் தான் ஆச்சுல 12 மணி ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு டைமிங்ஸ் வந்து எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த நேரத்தில் நான் கடிகாரமோ கட்டலை. ஸோ அந்த டைமிங் தெரியல. 1 ஹவர் நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் மக்கள் கூட அந்த விளையாடி அந்த இது பண்ணும்போது அது டைமிங் தெரியலை. பட் அந்த சுச்சுவேஷன் அது மாதிரி ராங்காக போயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா மக்கள் கூடிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக இருக்கே ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ரியல் ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக மக்கள் கூடிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஸ்டேஷனில் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாங்க? ஸ்டேஷன்லேயே வைக்கல. அவங்க அங்கேருந்து கூட்டின்னு போயிட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டாங்க. இதனால் மன உளைச்சல் எதாவது ஆகிட்டுங்களா? ஸ்டேஷனுக்கு போனதெல்லாம் மன உளைச்சல் ஆகலை. போலீஸுக்கோ இல்லை? இல்லை, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில், போலீஸ்காரங்க கெட்டவங்க, பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்களாம் விட்டுறீங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிச்சிடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு முதல்ல பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த இடத்துல பண்ணது கொஞ்சம் எனக்கு ஓகே படாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் நல்ல நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லிக்கிறேன்.